ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி பார்க்கலாங்க. இதில் என்ன பிரச்சனைனா E6 எரர் வருதுங்க. அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இண்டக்ஷன் டிஸ்பிளேயில் பாருங்கள், E6 எரர் வருதுங்க. நான் பட்டனை அமுத்தி பார்க்குறேன், எந்த பட்டனும் ஒர்க் ஆகலைங்க. இது என்னென்னு கழட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபால்ட்டுக்கு முதல் கூலிங் ஃபேன் செக் பண்ணி பார்க்கணுங்க. நான் கூலிங் ஃபேன் செக் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குங்க. இப்போ கை வச்சுருக்கிறது என்டிசிங்க. இந்த என்டிசியினோட வேலை என்னங்கன்னா, ஐஜிபிடி கிரவுண்ட்லேருந்து ஐசி ஹீட் சென்சிங் பின்னுக்கு போகுங்க, கிரவுண்டு போகுங்க. இது ஐசி சென்ஸ் பண்ணி ஐஜிபிடி ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க இண்டக்ஷன் ஸ்டவ்வை. இதாங்க என்டிசி தெர்மிஸ்ட்ரு. இது 70K வருங்க. இப்போது மல்டிமீட்ரு 200Kல செட் பண்ணிவிட்டுங்க, இந்த என்டிசி தெர்மிஸ்ட்ரு செக் பண்ணிகிட்ருக்குறேங்க. இது 7K தாங்க இருக்குது, 70K வரணுங்க. லோ ஓம்ஸ் ஆயிடுச்சுங்க. நியூ ஆன்டிசி தெர்மிஸ்டர் சால்டிங் அயரன் மேலே வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்குறேங்க. அது ஹீட் பண்ணும்போது பாருங்கள், அப்படியே வேல்யூ குறைஞ்சிட்ருக்குது. இது ஐஜிபிடி கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்போங்க. கிரவுண்டில் இருந்து ஐஜிபிடி கிரவுண்ட்லேருந்து ஐசி பின்னுக்கு போகுங்க. இந்த தெர்மிஸ்டர் ஹீட் ஆகும்போது லோ ஓம்ஸாக மாறிடுங்க. அப்போ அதை ஐசி சென்ஸ் பண்ணி இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு என்டிசி தெர்மிஸ்டர், ஹீட் சென்சார் மாதிரி 2-3 பேர் இருக்குங்க. இது 56Kலேருந்து 70K வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. அந்த என்டிசி தெர்மிஸ்டர் லோ ஓம்ஸ் ஆனங்காட்டி தாங்க E6 எரர் வருதுங்க. கூலிங் ஃபேன் வேலை செய்யாட்டியும் E6 எரர் வருங்க. சால்டிங் பண்ணால் டின்னர் வச்சு க்ளீன் பண்ணி விட்ருவானுங்க. இல்லைன்னா அந்த சால்டிங் பேஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். இப்போ கூலிங் ஃபேன் ஜாக் கனெக்ட் பண்ணிட்டுருக்குறேங்க. காயில் தெர்மிஸ்டர் ஜாக்குங்க. இப்போ சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த எரர் வரல. மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறோங்க. ஆன் ஆயிடுச்சுங்க. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் போட்டு 1 நிமிஷத்தில் இந்த பிரச்சனை வருதுங்க. 1 நிமிஷம் ஹீட் ஆகிட்டு அப்படியே E6 எரர் வருதுங்க.
சில இண்டக்ஷன் ஸ்டவ்வில் 3 நிமிஷம் கழித்து இந்த எரர் E6 எரர் வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. எங்கள் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.